ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் கிறிஸ்பி பக்கோடா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கோம். இது நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீருக்கு மேலே நம்ம மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, நம்ம வந்து பக்கோடா போடுறதுனால அந்த கடலை மாவோட வேற சேர்ப்போம், அதனால இதில் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக சீரகத்தூள், அதுக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நம்ம எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த பன்னீரில் நம்ம லைட்டாக மசாலாலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். பன்னீரில் வேறு காரம் போட்டிருக்கோம், மசாலா சேர்த்ததுனால காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடா போடுற அளவுக்கு மாவை நல்லா இது பண்ணிக்குவோம். நம்ம பக்கோடாக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சமாக கார்ன் சிப்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா கெலாக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நொறுக்குனாலும் சரி, இல்லைனா மிக்சியில் லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்றி வச்சுட்டு. பன்னீர் ரெடி, பக்கோடா மிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு, மாவு கலந்து வச்சது. அடுத்ததாக நம்ம சிப்ஸையும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற சிப்ஸ் எடுத்துக்கோங்க. கெலாக்ஸு இல்லைன்னா கார்ன் சிப்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் பீஸை எடுத்து இந்த கடலை மாவில் நல்லா டிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சிப்ஸில் லைட்டாக அப்படியே மேலே தூவிட்டு இதுலேயும் அப்படியே ஒரு பிரட்டிடுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிறிஸ்பி பக்கோடா, பன்னீர் பக்கோடா. இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு திருப்தி இருக்கும். வீட்டிலே பண்ணிடலாம். 10 நிமிஷம்தான். பன்னீர் இருந்தால் போதும், ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். பார்க்க கிட்டத்தட்ட KFC சிக்கன் மாதிரியே இருக்குது. மேலே அப்படியே ரொம்ப கிறிஸ்பியாக அந்த சிப்ஸு இதெல்லாம் நம்ம சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே பக்கோடா மாதிரி போடுறதுனாலும் போடலாம். இது இன்னும் நல்லாயிருக்கும், மொறுன்னு. பாருங்கள், சாஸ் தொட்டு சாப்பிடும்போது, சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பன்னீர் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு இது. அது வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பன்னீர் பிரியாணி இந்த மாதிரி போட்டிருக்கோம், பன்னீர் ஃப்ரை எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம சேனலில். செக் பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.